வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் பற்றி முதலில் பார்க்கலாம். இன்றைய நாள் இனிய நாள். குரோதி வருடம் மாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை 19/2/2025 தேய்பிறை 7ஆம் தேதி சப்தமி திதி நாள் முழுவதும். சுவாதி நட்சத்திரம் காலை 9:27 வரை. சித்த யோகம் நல்ல நேரம் காலை 30 10:30 வரை, மாலை 1:30 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு. சந்திராஷ்டமம் அசுபதி நட்சத்திரம். ராசி மேசராசி. இன்று சம நோக்குதான். சந்திரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. வீண் வழக்கு ஒம்புகள் வந்து சேரலாம். செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். பணவரத்து குறையும். செலவும் அதிகரிக்கும். பற்றாக்குறை ஏற்படும். அரசாங்கத்தால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். மனைவியின் பிடிவாதத்தால் மன வருத்தம் போன்றவை ஏற்படும். மனதில் அதிர்ச்சியும் குழப்பமும் உண்டாகும். சந்திரன் 8ஆம் இடத்தில் அசுவ பலன்களையே தருவார் என்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று நீங்கள் வீர ஆஞ்சநேயரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். ரிஷபராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். பகைகளில் வெற்றி உண்டாகும். வங்கிகளில் கையிருப்பு கூடும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். தீராத நோய்கள் கட்டுக்கொண்டிருக்கும். இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் குறையும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும். அரசு துறையில் லாபம் உண்டாகும். நெடுந்தூர பயணங்களால் லாபம் ஏற்படும். மனக்கவலைகளும் கஷ்டங்களும் விலகும். இன்று நீங்கள் விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். எதிரிகள் விலகி ஓடுவர். நோய்கள் நீங்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். தனவரவு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் ஏற்படும். தான் விரும்பியது எதுவாயினும் அது நடக்கும். பெயரும் புகழும் உண்டாகும். தனக்கென சொந்த வீடும் உண்டாகும். 6இல் சந்திரன் நற்பலன்களையே தருவார். இன்று நீங்கள் சாமுண்டீஸ்வரியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே நடைபெறும். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். வீடு சம்பந்தமான பராமரிப்பு செலவுகளை சந்திக்கலாம். உடலில் சிறு உபாதைகள் வந்து வரையும். நிதிநிலை இயல்பானதாக இருக்கும். செலவுகள் கூடும். கணவன் மனைவி உறவு பலப்படும். ஜீவன தொழில்கள் மந்தமான நிலையிலேயே நடைபெறும். கல்வி கற்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நற்காரியங்கள் நடைபெறும். இன்று நீங்கள் காளி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். சிம்மராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நிதி நிலை வலுவானதாக அமையும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் ஏற்படும். சந்ததிகள் மேல் ஆர்வம் புத்தி தெளிவு ஆகியவை ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். இந்த நாட்களில் துணையும் நன்கு ஒத்துழைப்பார். சகோதர நன்மை உண்டாகும். மனதில் தைரியமும் உற்சாகமும் உண்டாகும். சத்துரு ஜெயம் உண்டாகும். இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாகவே அமையும். இன்று நீங்கள் சரஸ்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கன்னிராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சாதாரண நாளாகவே அமையும். மற்றவர்களால் அவமானங்கள் ஏற்படும். உங்கள் இயல்பு மாறி நடந்து கொள்வீர்கள். வீண் பழியும் கவலையும் உண்டாகும். தேக ஆரோக்கியம் மேம்படும். நிதி நிலை சாதாரணமாகவே இருக்கும். வேலையில் தடுமாற்றங்களும் தவறுகளும் நேரலாம். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் செயல்பாடுகள் கவலை அளிக்கும் விதத்தில் அமையும். கல்வி கற்பவர்கள் மேலான நிலையை அடைவார்கள். இன்று நீங்கள் பார்வதி தேவியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு
மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய நாளாகவே அமையும். உங்கள் தேக ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் நிதிநிலை வலுவானதாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வலுப்பெறும். தொட்ட காரியங்கள் துலங்கும். முகப்பொழிவு புத்திசாலித்தனம் வெளிப்படும். உங்கள் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுக்களை பெறும் அளவிற்கு உங்கள் செயல்பாடுகள் அமையும். தொழில் வியாபாரம் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் தோன்றும். என்று நீங்கள் சிவ பார்வதியை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். விருச்சிக ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சாதாரண நாளாகவே அமையும். உங்கள் நிதி நிலை வருவாய் குறையும். செலவுகள் கூடும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும். உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். உங்கள் எதிரிகளின் கை ஓங்கி இருக்கும். வேலை செய்பவர்கள் பணியிடத்தில் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும். தொழில் வியாபாரத்தில் மந்தமான நிலை தோன்றும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். இன்று நீங்கள் கருமாரியம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். தனுசு ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக அமையும். தன வரவு கூடும். பண வரவு பல வழிகளிலும் வந்து சேரும். செய்யும் செயல்களில் நேர்த்தி உண்டாகும். தொழில் வியாபாரம் வேலை ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விலகுவார்கள். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களின் பாராட்டை பெறும். முக வசீகரம் அதிகரிக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். புதிய வேலை முயற்சிகளில் வெற்றி பெறும். இன்று நீங்கள் கபாலீஸ்வரரை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மகர ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து ஆகியவை உயரும். அரசு காரியங்களில் லாபம் தரும். நிதிநிலை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அண்டை அயலாரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். செயல் தடுமாற்றம் நீங்கி நேர்த்தியும் முன்னேற்றமும் ஏற்படும். ஜீவன தொழில்கள் வியாபாரம் தொழில் வேலை ஆகியவற்றின் மூலமாக வருவாய் உயர்வு உண்டாகும். கல்வி கற்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். குழந்தைகளால் நன்மைகளை பெறுவீர்கள். இன்று நீங்கள் மாங்காட்டு அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். கும்பராசி, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவை பெறுவீர்கள். பிறர் மனம் அறிந்து உதவிகளை செய்வீர்கள். உங்கள் நிதிநிலை முன்னேற்றம் காணும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதையில் நடைபோடும். வேலை செய்பவர்கள் நேரத்திற்கு வேலையை நேர்த்தியாக முடித்து கொடுத்து நல்ல பெயர் எடுப்பார்கள். எண்ணிய காரியங்கள் இடைஞ்சலின்றி நிறைவேறும். இன்று நீங்கள் கண்ணபிரானை வணங்கி அவர் ஆலோசனையை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். மீன ராசி, இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய மாற்றமின்றி தொடரும் நாள். உங்கள் வருவாய் சீராக இருக்கும். காதலன் காதலி உறவு மகிழ்ச்சி தரும். குடும்ப சுகம் உண்டாகும். தேக ஆரோக்கியம் இயல்பாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்தில் அதிக கவனம் வேண்டும். உங்கள் கோபத்தால் வாடிக்கையாளர்களை இழக்கக்கூடும். வேலை செய்பவர்கள் பயன் தரும் நல்ல காரியங்களை செய்து பெயரெடுப்பார்கள். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். இன்று நீங்கள் மூக்குத்தி அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.